சைட்ஸு பார்த்துட்டு அப்படியே சைட்லாம் நல்லா இருக்குது. இப்போ பாருங்க ஒரு வியூவா எப்படி இருக்குன்ட்டு. இதான் மெயின் சிட்டின்னு நினைக்கிறேன் வால்பாறை. ஸோ டீ பிளான்டேஷன் இதெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டேஷன் எதுவும் போட்டுருச்சு, பேர் படிக்கல. நான் குரூப் ரைடு வந்தால் தான் இது இருக்கிற அந்த வண்டி எடுத்தோங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சோலோவில் நம்ம ஐயா தான் கில்லி. காமிச்சாரு போடல, ஏதோ காமிச்சாரு. ஓ ஹோம் ஸ்டே இருக்குங்க. அதை பையெல்லாம் அப்படி சேம் வந்தால் ஒரிஜினல் இல்லை, ஹோம் ஸ்டே எடுத்துடலாம். இது ஸோ பஸ் ஸ்டாண்டு இதெல்லாமே இங்கே தான் போல். வால்பாறை இப்போ தான் இந்த சைடு வரேன். இந்த சைடு டோட்டலாக வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அது இல்லாமல் வீடியோவிலையும் நான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக வந்துட்டு எங்கே போகிறாங்க ஃபியூல் ஸ்டேஷனா. நானும் ஃபியூல் போட்டு வந்துடுறேன். திருப்பி வந்த இடத்துக்கே வந்தாச்சு. எங்கே தான் போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. போகுது இந்த பையனை மூஞ்ச காமிச்சு. இந்த பையனை பார்த்து இடம் பயணமாக இருக்கணும். அப்பா ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் வால்பாறையிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக செக் அவுட் ஆகிறோம். ஸோ என்னால் பாதி தூரம் வந்துட்டேன். இப்போ தான் வால்பாறை செக் அவுட் ஆகாத செம்ம மழை. நான் கோப்ரோ ஆல்ரெடி நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்னிங்லாம் கொடுத்துருச்சு. ஈரமாக இருக்குது, ஈரமாக யூஸ் பண்ணாதீங்க, பேட்ரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னிச்சு. ஹாய். ஸோ அதனால் நான் கோப்ரோ மழையில் யூஸ் பண்ணல. ஏன்னா என்னால் வெறும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்கவும் முடியல. எனக்கு அந்த பேசாமல் சும்மா வெறும் வீடியோ எடுக்க வரவும் மாட்டேங்குது. அதனால் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து மழை இல்லைங்கிட்டு நான் பாதி மழை இறங்கிட்டேன். நியர்பை இது 11வது பெண்டு, ஹேர்பின் பெண்டு. ஸோ 40ல் 11 பெண்டு இறங்கிட்டேன். சரி ஓகே, சரி அதான் கோப்ரோ எடுத்து மாட்டிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே போகலான்ட்டு. இங்கே தெரியுது பாருங்கள், செம்ம ஒரு வியூ, டேம் இது. வீல்லாம் கண்டாபடி ஸ்கிட் ஆகுதுங்க. வா, இங்கே தான் நிற்கிறாங்கல்லாம் பசங்களும் இங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ எல்லாத்துக்கும் இது என்ன இது கொண்டு யூசி ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? செவா போலாம் வா. எனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களாப்பா, ஃபோட்டோலாம் எடுக்கல. ஓகே, நம்ம அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணுவோம். உங்கள்கிட்ட நிறைய பேசணுங்க. என்ன பேசணுன்னா, நான் ரைட் பண்ணுற எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் செலக்ட் பண்ணுறது எல்லாமே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் அடுத்த ரைடெலாம் மழை இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட தர கான்ஃபிடென்ட் அங்கே தர மாட்டேங்குது. என்னது இது? தட்டி தூக்கிட்டாங்களா? சரில என்னன்னு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஓகே கைஸ், நம்மளுக்கு அது சம்மந்தம் இல்லாத வேலை.
பஸ் வருது. சூப்பரான அவ்வளோதான். ஸோ டேம் வியூ பயங்கரமாக இருக்குது. இடையில அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க, பைக்கு கொண்டு காரில் அடிச்சிருப்பாங்க போல். காரு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக களி, பம்பர்லேருந்து இந்த ரேடியேட்டர் வரைக்கும் அடி விழுந்துருக்கு. அது பைக்கு அடித்தாங்களா இல்லை கார் பைக் அடிச்சிட்டாரான்னு தெரில, என்ன கதைன்ட்டு. ஸோ நம்மளுக்கு எதுக்கு அது அப்படின்னு தான் நான் போகல, எதுவுமே கண்டுக்கல, அப்படியே வந்துட்டேன். கைஸ் அவ்வளோதான். டவுன்ஹில் வந்தோம், மழை குறைஞ்சிருச்சு. மழை குறைஞ்சாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நேற்றுலேருந்து மழை செம்ம செய்க. காலையில் 9 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கோயம்புத்தூர் வாளையாறு முன்னாடி செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஆரம்பித்த மழை. அப்பா இன்னைக்கு எத்தனை மணி? ஈவினிங் 5:50 6 மணிக்கு வரைக்கும் கண்டாலே சும்மா திருச்சி ஒன்று போல இருக்குது. அந்த அளவுக்கு மழை. ஓகே நான் போகல, பொறுமையாக போகிறேன். இந்த வீடியோலாம் எங்கள் அம்மா பார்த்துச்சுன்னா செருப்பு கழட்டி அடிக்கும். பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். லாஸ்ட்டு வேறு லெவல் வியூங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மலை நடுவில் தண்ணி பயங்கரமாக. அந்த டேம் அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஆலியார் டேம். ஆலியார் டேம் மட்டும் போகணும். ஆலியார் டேம் போயே ஆகணும். இவங்க வராங்க வரல, நான் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மணி 6 மணி ஆச்சு. பொள்ளாச்சி ஒரு நாள் தனியாக வரலாமால்ல? சரி பார்க்கலாம். ஏன்னா என் பசங்களும் என்னை நம்பி வந்திருக்காங்க, அதனால் அவங்களையும் நான் கேராக கூப்பிட்டு போகணும். எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் பசங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ கீழே போய் குடிச்சிக்கலாண்ணா அப்படின்றாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட்டை நல்லா ஒரு டீ ஃபஸ்ட்டு வைப் பண்ணால் நல்லாயிருக்கும். லேக்கிட்ட வந்தாச்சு. சரி லேக்குங்கிற பாருங்க, டேம் லேக்குன்னு எல்லா சைடும் லேக்காக இருந்துட்டு இங்கே டேம் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ டேம்கிட்ட வந்தாச்சு. நான் இதுக்கு மேலே இவங்க ரஷ் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா நான் ரஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு டயர்டாக இருக்கா. ஸோ அதனால் நான் டீ காஃபி ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். அது இல்லாமல் எனக்கு பசிக்குது. நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அங்கே எனக்கு சாப்பாடு ஒன்றும் வேலைக்காகலை. ஸோ இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக மழைன்னு இருக்கு. அம்மா இந்த ரோட்டில் விரட்டிட்டு போக என்ன மனசு வரல. ஸோ அந்தளவுக்கு இந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் டேமோட தண்ணி, டேம் அங்கே இருக்குது. ஸோ பசங்கள்கிட்ட கேட்போம், டேம் போகிறதுனா போகலாம், இல்லைனா இன்னொரு நாள் நாம் வரலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து எனக்கு பக்கம் தானே. ஸோ ஒரு 200 கிலோமீட்டர் தானே ஆலியார். வந்துட்டு பொள்ளாச்சி வந்துட்டு ஆலியார் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு கோயம்புத்தூர் போய் அப்படியே வரலாம் ஜாலியாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க பசங்க வராங்க மட்டும் கேட்டுக்கணும். மழை குறைஞ்சிருச்சு, இங்கே மழை இல்லை.
டீ சாப்பிட்டு போகலான்னு சொன்னால் அந்த பசங்க பொள்ளாச்சி போய் சாப்பிட்லாங்கிறாங்க. பொள்ளாச்சி போய் சாப்பிட்றதுனா தலையே பயங்கரமாக அளிக்குது எனக்கு, அது இல்லாமல் பசிக்குது எனக்கு. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே சாப்பிட்டு போகலானாங்கிறேன். அப்படியே விட்டு அடிச்சுட்டு பறக்கிறாங்க. ஆலியார் டேமா? ஆமாம். எல்லா ரோட்டில் என்னடா? அதான் நான் டேம் போயிட்டு போகலான்னு. இவங்க தான் அப்படியே இதோ பாடுறா சைடில். நம்ம போயிட்டு போகலாமா? டேம் போயிட்டு வரலாமா? ஃபோன் அடி. அப்படியே அவன் வரலாங்கிறாங்க டேமுக்கு. டீ சாப்பிட்டவே நிற்க மாட்டேங்கிறாங்க. அடே சைடில் பார்க்கல. அப்புறம் அது என்னடா அவ்வளோ தண்ணி நிற்கிது? ஃபோன் அடி அவங்களுக்கு. என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும். மேலே அங்கே பாரு பெருசாக தெரியுது இடத்த சூடு சவுறு. உள்ள இங்கே வண்டியை நிப்பாட்டி தான் போகணும். அதனால தான் வேணான்ருப்பாங்க. சரி வா பண்ணுறது இன்னொரு நாள் நம்ம வருவோம். போகலாம். அவங்க வேற 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. இன்னொரு நாள் வரலாம் நம்ம கோயம்புத்தூர் ட்ரிப்பை போட்டு. கோயம்புத்தூர் மீட்டப் அப்போ வருவேன். கோயம்புத்தூர் மீட்டப்புக்கு வந்துரு. ஓ மீட்டப்பு பார். இந்த ஃப்ளாஷ் பையன் டேம் எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவ்வளோ பெரிய டேம் இங்கே இருக்குது பாதி. சரி காய்ஸ், நான் இங்கே நிற்பாட்ட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் முன்னாடி போயிட்டு நான் பார்க்குறேன். போடா போடா பாருங்க, செம்மையாக இருக்கும். கரெக்டாக ஆலியார் டு பொள்ளாச்சி ரோடு. இல்லை நிறைய மூவி ஷூட்டு அது இதுன்னு கண்டதை எடுத்து வச்சுருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ஒர்த்தான ரோடு. அப்படியே ஃபுல்லாகவே ரோடு இப்படி தான் இருக்கும் போல். பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா வேகமாக போகிறோமே அப்படின்னு ஒரு கடுப்பாகுது. ஏன்னா இந்த முன்னாடி 2 பசங்களை அனுப்பிச்சி விட்டேன் வேறையா, அதனால் ஒன்றும் பண்ண முடியல என்னால். டாப் ஸ்லிப் வைத்தியம். முன்னாடி வண்டி வருது, எப்படி பின்னாடி பார்த்துட்டு பிரேக் அடிக்கிறான்னு தெரியல. ஆமாடா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. பசங்கள்லாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்டாச்சு. எல்லாம் பொள்ளாச்சி போய் தான் நிற்பேன்ட்டாங்க. பொள்ளாச்சி போய் தான். நானும் ஃபியூல் போடணும், பைக்கில் ஃபியூல் இல்லை. அதே மாதிரி டீ பஸ்ஸு சாப்பிட்ணும். எனக்கு ரொம்ப முடியல, டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ குரூப் ரைட் வந்தால் இது ஒரு தோளாறு. ஏன்னா நம்ம நிற்கிறோன்ற இடத்துல நிற்க மாட்டாங்க. நம்மளுக்கு டீம் கரெக்டாக நம்ம செட் ஆகிற மாதிரி ஆள் இருக்கணும். ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஷ் எனக்கு செட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாக் பண்ணுறேன், அதனால் கை வலிக்கு. ஃப்ளாஷ் எனக்கு செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் எல்லா ரைடுக்கும் வருவேனான்னு தெரிலண்ணா. ஸோ மோஸ்ட் ஆஃப் சோலர் ரைடில் நான் போயிடுவேன். ஸோ ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு இதில் நாங்கள் கொலாப் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவனோட கண்டென்ட் அவனோட இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்னோடய கண்டென்ட் இல்லை, என்னோடய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா நான் கண்டென்ட்டாக எடுக்க விருப்பம் இல்லை. அவனும் கண்டென்ட்டெல்லாம் எடுக்கல எதுவும். பட்
கிடைக்கிறத கண்டென்ட்டாக மாற்றுறேன், அவ்வளோதான். நான் வந்து எல்லாமே மெமரிஸ் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வேறு எதுவும் எங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு இது கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், நியர்பை. பட் அவன் டேஸ்ட்டு என்னை மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஈக்குவலாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நான்ஸ்டாப்பாக ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம். பட் அவன் வந்து ஒரு மாதிரி டயர்டாகிட்றான். இப்போ தான் நான் பழகிறான், வந்துடுவான். சரி, ஓகே, நான் பசங்களை அப்படியே பிடிச்சி உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.